சுதந்திர தின பேச்சுப் போட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் 5ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்களின் செயல்திறன். அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் சுதந்திர போராட்டம். இந்தியாவின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாட நாம் வந்துள்ளோம். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்தது நமது நாடு எப்படி சுதந்திரம் பெற்றது என்பதை இன்று நினைவு கூறுகிறோம். நமது நாட்டை சுதந்திர நாடாக மாற்ற துணிச்சலுடன் போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கிறோம். ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், மகாத்மா, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், சந்திரசேகர ஆசாத், திலகர், சுபாஷ் சந்திர போஸ், லாலா லஜபதி ராய், சர்தார் பட்டேல், சரோஜினி நாயுடு, வ.உ. சிதம்பரனார் போன்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தை உறுதியுடன் வழிநடத்தி நமக்கு அற்புதமான பரிசை வழங்கினர். பல வருட போராட்டங்கள் மற்றும் கடின உழைப்பிற்கு பிறகு இறுதியாக ஆகஸ்ட் 15, 1947 அன்று சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரமானது சுதந்திர நாடாக மாறினோம். நாம் அடைந்த சுதந்திரத்தை அனைத்து மக்களும் மதிக்க வேண்டும். போராட்ட தியாகிகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. போற்றுவோம், புகழ்வோம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். என் பெயர் அறிந்த நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. நான் சுதந்திர தினத்தை பற்றி கூற வந்துள்ளேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் இது தேசிய திருவிழாகும். இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவுபடுத்துகிறது. தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மூவண்ண கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படுகிறது. நம் நாட்டின் தேசிய கொடி மூவண்ண கொடியாகும். காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்த்துகிறது. வெள்ளை நிறம் உண்மையும் அமைதியும் தூய்மையும் உணர்த்துகிறது. பச்சை நிறம் செழுமையும் மற்றும் வளர்ச்சியை உணர்த்துகிறது. நீல நிற சக்கரம் அசோக சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். என் பெயர் சாலா தேவதர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது சுதந்திர தினத்தை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். இனத்தாலும் மொழியாலும் நிறத்தாலும் நாங்கள் வேறுபட்டாலும் இந்தியர்களாய் ஒன்றுபட்ட அன்று இருட்டில் பெற்ற சுதந்திரம் இது. இந்தியர்களின் தியாகம் இது, ஒற்றுமையின் உதயம் இது. எங்கள் நாட்டில் தம் தாய் வாழ்த்தும் தேசியகீதமும் ஒலிக்கும் போது ஒற்றுமையுடன் எழுந்து நிற்கும் இந்தியர்கள் நாங்கள். எங்களின் எப்போதும் இல்லாத ஒற்றுமை எங்கள் பள்ளிகளிலும் வீடுகளிலும் கடைகளிலும் ஏற்றப்படும் மூவண்ண கொடி ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்தனர். படிப்படியாக பல்வேறு சுழற்சிகளை செய்து நம் நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி சேர்ந்த ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் முழு வாழ்க்கைகளையும் அர்ப்பணித்தார்கள். சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சேரும். நிலை உச்சம் அடைந்து ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்தது. இந்த அற்புத நாளில் சுதந்திரத்திற்கு உழைத்த தலைவர்கள் மற்றும் தியாகிகள் போற்றி வணங்குவோம். வாழ்க பாரதம், வளர்ந்த பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் என் காலை
வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. நான் பேச வந்த தலைப்பு என்னவென்றால் சுதந்திர போராட்டம். இந்தியாவின் 78வது சுதந்திர கொண்டாட்டத்தை கொண்டாட நாம் வந்துள்ளோம். ஆங்கிலேய ஆட்சியிலிருந்த போது நமது நாடு எப்படி சுதந்திரம் பெற்றது என்பதை இன்று நினைவு கூறுகிறோம். நமது நாட்டை சுதந்திர நாடாக மாற்ற துணிச்சலுடன் போராடிய வீரர்களை கௌரவிக்கிறோம். கோபால கிருஷ்ண கோகலே, திலகர், மகாத்மா, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், லாலா லஜபதி ராய், சர்தார் பட்டேல், சரோஜினி நாயுடு, வ.உ. சிதம்பரனார் போன்ற தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தை உறுதியுடன் வழிநடத்தி நமக்கு அற்புதமான பரிசை வழங்கினர். நம் நாட்டு மக்கள் படிவு இல்லாதவர்களாகவும் அறியாதவர்களாக இருந்தால் ஆங்கிலேயர் எளிதில் ஏமாற்றப்பட்டு நம் ராஜ்யங்களை கைப்பற்றினர். பிற்காலத்தில் பல சுதந்திர போராட்டங்கள் நடந்தன. அதில் பல்வேறு சுதந்திர தியாகிகளும் கலந்து கொண்டனர். பல வருட போராட்டம் மற்றும் கடின உழைப்பிற்கு பிறகு இறுதியாக ஆகஸ்ட் 15 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்றோம். சுதந்திர நாடாக மாறினோம். நாம் அடைந்த சுதந்திரத்தை அனைத்து மக்களும் மதிக்க வேண்டும். போராட்ட தியாகிகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். போற்றுவோம்.